தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பேராலே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இத்தூய ஓய்வு நாள் காலையிலும் காணொளி காட்சி வழியாய் ஆராதிக்க ஆயத்தப்படும் அத்தனை பேரையும் அன்பர் இயேசுவின் திருப்பேரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரியுங்கள், ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள், மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். நாம் ஆண்டவரை தொழுவோம். ஜெபம் செய்வோம். அனைத்துலக மக்களின் மீட்பராக இருந்து மாற்றங்களை விரும்புகிறவரும் மாறாதவராய் செயலாற்றும் கிருபையுள்ள நல்லாண்டவரே, அமைதலும் ஆசீர்வாதமான தூய ஓய்வு நாள் காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, சென்ற ஒரு வார காலம் முழுவதும் நீர் எங்களுக்கு துணையாக நின்று எங்களை பாதுகாத்து பராமரித்து பயன்படுத்தின எல்லா காரியங்களை எண்ணி நாங்கள் உமக்கு நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தூய ஓய்வு நாளிலும் எங்களை தாழ்த்தி உம்மை நோக்கி பார்க்கிற இந்த நேரத்தில் தூயாவுடைய ஆற்றல் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யவும், இந்த தொழுகையிலும் உம்முடைய மாறாத பிரசன்னம் நிறைவாக வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த தொழுகையில் உம்முடைய திருநாம மகிமைக்காக எங்கள் ஆன்மீக நன்மைகளுக்கென்றும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற பாடங்கள், ஏறெடுக்கிற மன்றாட்டுகள், கேட்கிற உம்முடைய அருள் வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டு வளப்படுத்தி தடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொழுகைக்கும் இடையூறுகளை கொண்டறிய எல்லா தடைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவீராக. என் சில நிமிடங்களையும் ஆண்டவர் முழுமை ஏற்றுக்கொள்ளும். எல்லா துதி கணம் மைமேலும் உமக்கே சொல்லி உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக தொழுகை துவக்கத்திற்காக நம்முடைய கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 5வது பாடல், தருணம் ஈதுன் காட்சி சால அருள் அநாதியே திவ்ய சர்வ நீதியே. கிறிஸ்தவ கீர்த்தனை 5. சமூக சந்நிதாமை பரம உன்னதா, சமூக சந்நிதாமை பரம உன்னதா, பரசுரர் நரர் பணிந்து போற்றும் பரமநாயகானின் பக்தர் தாயகா, பரமநாயகானின் பக்தர் தாயகா.
அரிய வல்வினை தீர்ப்பதற்கு வானதட்சகா அநாதிரட்சகா வானதட்சகா அநாதிரட்சகா அலகை நரகை அகற்றி முழுதும் அடிமை கொண்டவாயன கருமை கண்டவா அடிமை கொண்டவாயன கருமை கண்டவா தீனம் தீனம் நரர்க்கிறங்கும் இறங்கும் தேவபாலனே மானுவேலனே தேவபாலனே மானுவேலனே அருணம் ஏதும் காட்சி சால அருளநாதியே திவ்ய சர்வநீதியே அருளநாதியே திவ்ய சர்வநீதியே. சங்கீதம் 32 1 முதல் முடியுள்ள வசனங்களை படிக்க கேளுங்கள். சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கவனமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரையைப் போலவும் கோவேர் கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரின் நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் பாவமற என்னை சுத்திகரியும். நீர் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். அப்பொழுது நான் சுத்தமாவேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே,
ஆண்டடி திரு சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாம் நம்மே ஒரு கணம் தாழ்த்தி நம்மை நாம் திறனாய்வு செய்வதும் நம் உள்ளில் உறைந்து நிற்கின்ற குறைகளை குற்றங்களையும் மன்னிக்கிறதற்கு தயவுபுரிந்த கிறிஸ்துநாதரிடத்தில் அறிக்கை செய்வது ஏற்புடையதாக இருக்கிறது. உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்மை நாமே உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். நமது பிழைகளை மன்னிக்கிற கிறிஸ்துநாதரிடம் அறிக்கை செய்வோம். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு மாற்றத்தை, மாற்றுருவாக்கத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நம்முடைய மனதும் மாம்சம் விரும்பி இதை செய்து விடாதபடி கர்த்தருடைய சித்தம் செய்யத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜென்ம சுபாவமுள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்கிரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பல நேரத்தில் ஜென்ம சுபாவம் நன்மைகளை சிந்திக்க விடாமல் தீமைகளை சிந்திக்க செய்கிறது. தீய வார்த்தைகளை பேச தூண்டி விடுகிறது. இந்த ஜென்ம சுபாவம் மாற வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ளே வர வேண்டும் என்று நம் ஆண்டவரிடத்தில் நம்மை தாழ்த்தி கேட்கலாம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார். பழைய சுபாவம், பழைய கோபம், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், பழிவாங்குதல், மறுபடியும் பிறக்கிற அனுபவமில்லாத சூழ்நிலைகள், கடின உள்ளங்கள், இந்த அனுபவம் நமக்கு வேண்டாம். ஒரு மாற்றம், மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும். நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். பழைய எல்லா சுபாவங்களும் ஒளிந்து போயின அனுபவம் வேண்டும் அல்லவா? அதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பவுல் ரோமருக்கு சொன்னார், நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்து நின்று யார் என்னை விடுதலை செய்ய முடியும்? கிறிஸ்துநாதர் தம்முடைய தூய இரத்தத்தாலே நம்மை கழுவதற்கும் நம்மை மன்னிப்பதற்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆகிய நம்முடைய குறைகள், மாற்றமில்லாத சூழ்நிலைகளை எண்ணி பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற இடத்தில் உங்களை தாழ்த்தி பாருங்கள். அப்படி நீங்கள் தாழ்த்தி ஜெபநிலையோடு கூட நிர்பந்தமான பாவி நான் என்று ஆண்டவரிடத்தில் கெஞ்சி எனக்கு இரங்கும் ஆண்டவரே என்று பாடல் குழுவோடு கூட சேர்ந்து பாடுவோம். கர்த்தரே இரங்குமே இரங்குமே என்னை கஞ்சி கேட்கிறேன். இரங்குமே இரங்குமே என்னை கஞ்சி மெய்யாக்குவே நான் ஒரு நிர்பந்தமான மனுஷன், எனக்கு இறங்க வேண்டுமென்று உள்ளபூர்வமாக கிறிஸ்துவின் பாதத்தில் தங்களை ஒப்படைத்து வேண்டிக் கொண்ட நம்மை இரக்கங்களின் தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறார்.
அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மெய்யாகவே உள்ளத்தில் இறைவனை வேண்டிக் கொண்ட நாம் அவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்க்க வேண்டும். மெய்யாகவே எத்தனையோ நன்மைகளை நித்தமும் ஆண்டவர் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அவைகளை எண்ணி பார்த்து நாம் நன்றி சொல்ல ஆயத்தப்படுவோம். நமது கண்களை கண்ணீருக்கும், கால்களுடைய இடர்களுக்கும், நமது உயிரை மரண கண்ணிகளுக்கும், நமது எதிர்நோக்கை அழிவிலிருந்து பாதுகாத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். நமது குடும்பங்கள், முதியோர், தாய் தந்தையர், சகோதர சகோதரிகளுக்காக, குழந்தைகள் என தந்த அழகான குடும்ப அமைப்பிற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அனுதினமும் செயலாற்ற தந்த நல்ல வேலைகளுக்காக, நல்ல கல்விகளுக்காக, கல்வி சாலைகளுக்காக, தொழில்கூடங்களுக்காக, வியாபார ஸ்தலங்களுக்காக, தோட்டங்கள், துறவுகள், பயிர்ப்பச்சைகள், மிருகஜீவராசிகள் இவைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பல சூழ்நிலைகளில் நான் நம்பினவர்கள் நம்மை கைவிட்டார்கள். உறவுகள் நம்மை உதறி தள்ளிய நேரத்திலும் உன்னதமானவர் நம்மை கைவிடாதபடி இம்மட்டும் நம்மை தாங்கி நடத்தினாரே. அத்தகைய சூழல்களை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பலவிதமான பலவீனங்கள், பலவிதமான மனசோர்வுகள் நம்மை தாக்கியது. நமக்குள்ளே சுமக்கிற பாரம், வெளியாருக்கு சொல்ல முடியாத வேதனை அனுபவங்களை கர்த்தர் அறிந்து சோதனையிலும் சாதனைகள் தந்து நம்மை இம்மட்டுமாய் நடத்துகிறாரே. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பரிசுத்தமான ஒரு ஓய்வு நாளை காணும்படியான கிருபை ஆண்டவர் நமக்கு தந்தார். எத்தனையோ மக்களுக்கு இந்த வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. ஆண்டவர் எவ்வளவு அதிகமாய் நம்மை நேசிக்கிறாரே. நம்முடைய ஆத்மாவுக்கும், நம்முடைய சரீரத்துக்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் எத்தனையோ நன்மைகளை கர்த்தர் நித்தமும் செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்ய போகிறார். அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பக்தன் பாடுவது போல நாம் மகிழ்ந்து பாடுவோம். ஆத்மாவை ஸ்தோத்திரி என்கிற பாடலை அனைவரை இணைந்து நன்றி பெருக்கோடு கூட பாடுவோம். ஆத்மாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஆத்மாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஜீவனுள்ள தேவனை துதி. அல்லேலூயா. ஆத்மாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஜீவனுள்ள தேவனை துதி. ஒன்றிரண்டு என்றல்ல தேவன் தந்த நன்மைகள் கோடா கோடி கோடியாகுமே. ஒன்றிரண்டு என்றல்ல நீ செலுத்தும் நன்றிகள் கோடா கோடி கோடியாகட்டும். அல்லேலூயா. ஆத்மாவே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஸ்தோத்திரி, ஜீவனுள்ள தேவனை துதி. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் ஆண்டவரை புகழ்ந்து பாடிய நாம் கிறிஸ்துநாதர் கற்றுத்தந்த இறை ஜெபத்தை இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றொரு அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமினங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையகளே. ஆமேன். படிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் வசனங்கள்
1 துவங்கி 8 வரையுள்ள வசனங்களை படிக்க கேளுங்கள். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்தில் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதோமு, ஒரு மனுஷன் முதிர் வயதவாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்தில் போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் என்பதே. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரமுண்டாகவே. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரமுண்டாகவே. ஆமென், 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 ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்பதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோம். நாம் எல்லோரும் ஆயத்தமாக நம்முடைய கிறிஸ்தவ பாமாலே 441வது பாடல், பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா என்கிற பாடலை அனைவரும் இணைந்து பாடுவோம். ஆட்டுக்கோட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமாம் திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிட்டார். ஆட்டுக்கோட்டியின் இரத்தத்தினால் மணவாளன் வர களிப்பீர்களாம் துயனையின் சானத்தினால் மோட்சக்கரை ஏறி சொகிப்பீர்களாம். ஆட்டுக்கோட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமாம் திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிட்டார். ஆட்டுக்கோட்டியின் இரத்தத்தினால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளிலும் உங்களை காணொளி காட்சி வழியாக கண்டு உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிக்க கடவுள் கிருபை செய்தார். நன்றியோடு ஆண்டவரை துதிக்கின்றேன்.
இந்த நாள் ஆண்டவருடைய செய்தியை கேட்பதற்கு முன்னதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளால் எங்களை போஷிக்கிறீர், வளமுள்ள வாழ்வை தருகின்றீர், மகிழ்ச்சியோடு இருக்க அருள் செய்கின்றீர். நாங்கள் உம்மோடு இணைந்து வாழ்வதற்கு துணை புரிகின்றீர். இவைகள் எல்லாவற்றையும் நினைக்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் சிந்திக்கின்ற திருவார்த்தைகள் எங்கள் வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்கவும், நாங்கள் புதிய தீர்மானங்களை எடுத்து புதுமையடையவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படி வேண்டி மன்றாடுகிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ஓய்வு நாளிலும் திருமுழுக்கு என்ற சாக்கிரமந்தினை குறித்து நாம் சிந்தனை செய்வதற்கு தென்னிந்திய திருச்சபை நம்மை அழைக்கிறது. கிறிஸ்தவ திருச்சபைகளில் சாக்கிரமந்து அல்லது புனித சடங்குகள் என்பவை மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே 7 சாக்கிரமந்துகளை அவர்கள் செயல்படுத்துகின்றார்கள். நம்முடைய புராட்டஸ்தந்து திருச்சபைகளில் கிறிஸ்துவனுடைய கட்டளைகளான 2 சாக்கிரமந்துகளை நாம் நடைமுறைப்படுத்துகின்றோம். சாக்கிரமந்து என்றால் என்ன? அதை குறித்து நமக்கு தெளிவான அர்த்தம் தெரிய வேண்டும். சாக்கிரமந்து என்றால் உள்ளான புனிதமான செயல்களுக்கு வெளிப்படையான அடையாளம். இதுதான் சாக்கிரமந்து. ஒரு மனிதனின் உள்ளத்திலே எழும்புகின்ற புனிதமான செயல்கள், அந்த செயல்களுக்கு வெளிப்படையான அடையாளமாக சாக்கிரமந்துகள் இருக்கிறது. இன்று நமக்கு திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் என்கிற சாக்கிரமந்து சிந்தனைக்காக தரப்பட்டுள்ளது. திருமுழுக்கு என்றால் என்ன? கிரேக்க திருமறையிலே பாப்தோ என்கிற வார்த்தை திருமுழுக்குக்கு பதிக்கப்பட்டிருக்கிறது. பாப்தோ என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் என்னவெனில் முழுகுதல், கழுவுதல், தோய்த்தல், நனைத்தல், இப்படிப்பட்ட 4 பொருட்கள் அதற்கு தரப்பட்டிருக்கின்றன. திருமுழுக்கினுடைய நோக்கம் என்ன? இது நாம் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். திருமுழுக்கினுடைய நோக்கம் என்னவென்றால், வெஸ்லி நியூபிகன் என்று சொல்லக்கூடிய பேராயர் அவர்கள் அதை குறித்து சொல்லும்போது ஒரு அழகான சிந்தனையை தருகின்றார். புதுப்பிக்கப்பட்ட மனிதன் புதிய மானிடமாகிய கிறிஸ்துவில் இணையும் ஒரு இணைப்பே திருமுழுக்கு என்று சொல்லுகிறார். இது அழகான சிந்தனை. புதிய மானிடமாகிய கிறிஸ்துவில் அவருடைய கூட்டுறவில் நுழையும் அடையாளம், அதுதான் திருமுழுக்கு என்று சொல்லுகிறார். நம்முடைய திருச்சபைகளிலே திருமுழுக்கு என்னும் சாக்கிரமந்து அநேக தருணங்களிலே நடைபெறுவது உண்டு. அது நடைபெறும்போது புனிதமான ஒன்றாக நாம் அதை கருதுகிறோமா, ஏற்றுக்கொள்ளுகிறோமா, நாம் அதை புனிதமானதாக அனுபவிக்கிறோமா என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. பெரும்பாலும் இன்று திருமுழுக்கு ஒரு சடங்காக, கடமையாக கருதப்பட்டு அதன் முக்கியத்துவம்
உணரப்படாமல் போயிருக்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்று நான் உங்களோடு கூட திருமுழுக்கை பற்றி பேசும்போது எந்த திருமுழுக்கு சரி என்று பேச வரவில்லை. எந்த வயது அதற்கு பொருத்தமானது என்றும் நான் பேச வரவில்லை. இவைகளெல்லாம் பிரிவினையை உண்டாக்கும் சக்திகளாக இருக்கிறது. ஆகவே வயதை குறித்தோ அந்த திருமுழுக்கின் முறைமை பற்றியோ பேச விரும்பாமல், திருமுழுக்கில் இருக்கக்கூடிய அல்லது திருமுழுக்கு நமக்கு தரக்கூடிய அனுபவங்களை சிந்திக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். திருமுழுக்கை அனுபவம் ஆக்குதல், திருமுழுக்கை அனுபவம் ஆக்குதல் என்கிற அந்த தலைப்பிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை வாக்கியம் யோவான் நற்செய்தி நூலின் 3வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய நடுப்பகுதி. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்பதே. திருமுழுக்கு என்பது அனுபவத்தின் வழியாக நாம் அதை சுவைத்து பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு கூறினேன். ஆகவே அப்போஸ்தலர் நடபடிகளை ஆதாரமாக கொண்டு 3 அனுபவங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். முதலாவது அனுபவம் என்னவென்றால் மகிழ்ச்சியின் அனுபவம். திருமுழுக்கு என்பது மகிழ்ச்சியின் அனுபவம். நாம் இந்த உலகத்திலே வாழும்போது நம்மில் அநேகர் மகிழ்ச்சியை இழந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று திருமறை நம்மை வலியுறுத்துகிறது. ஆனால் நம்மால் அப்படி இருக்க முடிகிறதா என்பது கேள்வி. நாம் சாக்கிரமந்துக்களை எடுத்துக்கொள்ளும்போது அதை நாம் மகிழ்ச்சியின் அனுபவம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்திலே 8வது அதிகாரத்திலே நீங்கள் படிக்கும்போது திருமுழுக்கை அனுபவம் ஆக்கிக் கொண்ட ஒரு நல்ல சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அது ஒரு எத்தியோப்பிய மந்திரி பெற்றுக்கொண்ட அனுபவம். கந்தாகே என்று சொல்லக்கூடிய ராணியிடத்திலே எத்தியோப்பியாவில் மந்திரியாக இருந்தான் ஒருவன். அந்த எத்தியோப்பியர்களுடைய வாழ்க்கை முறைமைகளை பற்றி திருமறை சொல்லுகிற போது சில உண்மைகளை சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி 13ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே சொல்லும்போது உடலளவில் கற்பானவர்கள் என்று எரேமியா பதிவு செய்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 30வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லும்போது மனதளவில் எத்தியோப்பியர்கள் நிர்விசாரமானவர்கள் என்று சொல்லுகிறார். நிர்விசாரம் என்றால் என்ன? விசாரம் என்றால் ஆழ்ந்த சிந்தனை என்ற அர்த்தம். நிர்விசாரம் என்றால் ஆழ்ந்த சிந்தனை அற்றவர்கள் என்ற அர்த்தம். அதே போல அதே வசனத்திலே எத்தியோப்பியர்கள் தங்கள் வாழ்வில் மகா வேதனைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆழ்ந்த சிந்தனைகள் இல்லாததினால் அவர்கள் மகா வேதனைக்கு நியமிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். என்றாலும் அந்த எத்தியோப்பியர்களுக்குள்ளே ஒருவன் இந்த மந்திரி, அவனுக்கு
கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அவன் ஒரு யூதன் அல்ல என்றாலும் அவன் எருசலேமுக்கு கடவுளை தொழுது கொள்வதற்காக சென்றான். அவன் எத்தியோப்பியாவிலிருந்து எருசலேமுக்கு செல்ல வேண்டும் என்றால் 2 நாடுகளை அவன் கடந்து செல்ல வேண்டும். ஒன்று சூடான் நாடு, இன்னொன்று எகிப்து. இந்த 2 நாடையும் அவன் கடந்து செல்ல வேண்டும் என்றால் 4234 கிலோமீட்டர் அவன் கடந்து செல்ல வேண்டும். அதை அவன் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்கு சில நாட்களாகும், அதையும் அவன் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. எப்படியும் தொழுது கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சென்றான். ஏனென்றால் அவனுடைய வாழ்விலே மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவரை தொழுது கொண்டால் எனக்கு இந்த மகிழ்ச்சி கிடைக்குமா என்ற ஏக்கமும் எதிர்பார்ப்பும் அவனுக்குள்ளே இருந்தது. ஆகவே எருசலேமுக்கு சென்றான். எருசலேமிலே தொழுது கொண்டு மகிழ்ச்சியற்றவனாக திரும்பி வருகிறான். மகிழ்ச்சியற்றவனாக திரும்பி வரும்போது ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்தை ஆறுதலுக்காக தேரிலிருந்து படித்து கொண்டே வருகிறான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்றாலும் படித்து கொண்டே வருகிறான். ஆவியானவர் அவனுடைய எண்ணத்தையும் அவனுடைய விருப்பத்தையும் கண்டு பிலிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கிறிஸ்துவின் சீசனை ஆவியானவர் இந்த எத்தியோப்பிய மந்திரியோடைய கூட அமர்வதற்கு அனுப்புகிறார். அவன் ஓடோடி வந்து எத்தியோப்பிய மந்திரிடத்திலே கேட்கிறான், நீர் படிக்கிறதன் பொருள் உனக்கு தெரியுமா? ஒருவன் எனக்கு சொல்லித்தராவிட்டால் எனக்கு எப்படி தெரியும் என்று அவன் பதில் சொல்ல, இந்த பிலிப்பு அந்த தேரில் ஏறி அமர்ந்து கொள்ளுகிறான். அவன் படிப்பதன் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரத்தை, அதனுடைய அர்த்தத்தை இந்த பிலிப்பு விளக்கி சொல்லுகிறார். அங்கே கூறப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை விளக்கி சொல்லுகிறார். உடனே இந்த எத்தியோப்பிய மந்திரி அதை முழுமையாய் விசுவாசித்தான், அதை ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாக நம்ம எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்ப்பதற்கு வந்தவர் என்ற உண்மையை புரிந்து கொண்டான். ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வரும்போது அவனாகவே கேட்கிறான், இங்கே தண்ணீர் இருக்கிறதல்லவா, நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாமே, அதுக்கு என்ன தடை என்று கேட்கிறான். அப்பொழுது பிலிப்பு தாராளமாக ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். கொடுத்துவிட்டு பிலிப்பு மறைந்து போகிறார். எத்தியோப்பிய மந்திரி கண்களை திறந்து பார்த்தபோது பிலிப்புவை காணவில்லை. ஆனால் எத்தியோப்பிய மந்திரி மிகுந்த மகிழ்ச்சியோടെ தன் வீட்டிற்கு சென்றான் என்று அழகாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவன் மிகுந்த மகிழ்ச்சியோടെ கூட அவன் சென்றான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 39வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்கள். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடே தன் வழியே போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மகிழ்ச்சி அவனுக்கு எப்படி கிடைத்தது? அவனுடைய விசுவாசம் ப்ளஸ் அவன் பெற்ற திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கு அவனுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை தந்துவிட்டது. இது அவனை இந்த திருமுழுக்கை அவன் அனுபவம் ஆக்கி கொண்டான். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாமும் இந்த திருமுழுக்கை நமக்கு அனுபவம் ஆக்கி கொள்ள வேண்டும். இன்று உங்களுடைய திருமுழுக்கு பெற்ற நாள் என்ன, எந்த தேதியிலே நீங்கள் திருமுழுக்கு பெற்றீர்கள் என்று கேட்டால் சொல்வதற்கு யாரும் இல்லை, தெரியாது. பிறந்த நாளை கேட்டால் துரிதமாக சொல்லுவார்கள். பிறந்த நாளுக்கு கொடுத்திருக்கிற மதிப்பு ஒரு திருமுழுக்கு பெற்ற தேதிக்கு கொடுக்கவில்லை. திருமுழுக்கு திருமறையின் அடிப்படையிலே புனிதமான ஒன்று. அந்த புனிதமானதற்கு நாம் அந்த பெற்றுக்கொண்ட நாளை நம்முடைய நினைவில் வைத்துக்கொள்ள முடியவில்லை. ஒருவேளை பெற்றோர் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு அந்த திருமுழுக்கை பெற்று தந்தார்கள் என்று சொல்லலாம். அதை பெற்றோரிடத்திலே அந்த தேதியை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம்.
பெற்றோர் அந்த தேதியை ஞாபகமாக வைத்து, நான் உனக்கு வாக்குறுதிகளை கொடுத்து உடன்படிக்கை செய்து உனக்கு திருமுழுக்கை பெற்று தந்தேன் என்று நினைப்பூட்டி கொண்டிருக்க வேண்டியவர்கள். எபிரேய பெற்றோர் தாங்கள் உட்கார்ந்திருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், நடமாடுகிற போதும் இவைகளை குறித்து பேசி என்று வேத வசனம் சொல்லுகிறது. நாம் இவைகளை குறித்து பேச வேண்டும். ஒரு தீமோத்தேயுவுக்கு பாட்டியும் அம்மாவும் பேசினதை போல நாமும் இதை பேசும்போது அந்த பிள்ளைகள் இந்த விசுவாசத்திலே வளருவார்கள். இந்த பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நினைப்பூட்டுதலாக அது அமையும், அனுபவமாக அமையும். இந்த பிள்ளைகளுக்கு அடுத்து திருமுழுக்கு பெறுகிறவர்கள் முன்னே வரும்போது இந்த பிள்ளைகளும் அதை நினைவு கூறுவார்கள். அப்படிப்பட்ட நினைவு கூறுதலை பிள்ளைகளுக்கு ஊட்டும்போது அது மகிழ்ச்சியின் அனுபவமாக மாறுகிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் கூட்டுறவில் திருமுழுக்கின் மூலமாக இணைகிறோம். அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிக்குரிய அனுபவம் என்பதை நாம் மனதிலே பதித்து கொள்வோம். இரண்டாவதாக, மனம் திரும்புதலின் அனுபவம். திருமுழுக்கு என்பது மனம் திரும்புதலின் அனுபவமாக இருக்கிறது. கிரேக்க திருமறை நூலிலே மனம் திரும்புதலுக்கு தரப்பட்டிருக்கின்ற வார்த்தை மெட்டனாயா என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த மெட்டனாயா என்று சொல்லக்கூடிய வார்த்தையின் பொருள் என்னவென்றால் பின் எண்ணம், அதாவது பின்னால் வருகின்ற எண்ணம். அப்படி என்றால் முன் எண்ணம் ஒன்று இருக்கிறது. அதை நாம் இப்படி சொல்லலாம், முன் அறிதல், பின் அறிதல் என்று சொல்லலாம். கிரேக்க எழுத்தாளர்கள் முன் எண்ணத்தை வைத்து செய்தி தொகுப்பார்கள். முன் எண்ணத்தை வைத்து செய்தி தொகுக்கும் போது பின் எண்ணம் அவர்களுக்கு வரும். அந்த பின் எண்ணத்திலே முன் எண்ணம் ஒருவேளை அது சரியான குறிப்பாக இல்லை என்று தோன்றினால் அதை அடித்து விடுவார்கள். அதை அடித்துவிட்டு பின் எண்ணத்தை பதிவு செய்வார்கள். அது தாங்கள் எழுதின முதல் கருத்து அது அடிபட்டு போகும். இரண்டாவது கருத்து தான் மதிப்புள்ள கருத்தாக இருக்க முடியும். ஆகவே பின் எண்ணம் வரும்போது முன் எண்ணம் தவறாயின் அந்த தவறை அகற்றி விடுதல், அதுதான் மனம் திரும்புதல் மெட்டனாயா என்பதற்கு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. திருமறையிலே அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை பார்க்கும்போது 9வது அதிகாரத்திலே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சம்பவம் ஒன்று வருகிறது. அதிலே சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதற்காக பிரதான ஆசாரியனிடத்திலே கடிதம் பெற்றுக்கொண்டு தமஸ்குவுக்கு நேராக பயணம் செய்கிறார். இந்த பயணத்திலே அவனுடைய நோக்கம் எதுவாக இருந்ததென்றால் கிறிஸ்தவர்களை கட்டி இழுத்து எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும், கிறிஸ்தவர்களை சாகடிக்க வேண்டும், கிறிஸ்தவர்களில் ஒருவர் கூட இல்லாமல் செய்ய வேண்டும் என்பது சவுலுக்குள்ளே இருந்த எண்ணம். இது சவுல் தன் மனதிலே பெற்றுக்கொண்ட அறிவாக இருந்தது. சவுல் நியாயப்பிரமாணம் ஒன்றுதான் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியும் என்று முன்னறிதல் கொண்டவன். அந்த முன்னறிதலை வைத்து இந்த கிறிஸ்துவை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நம்பாதவனாக இருந்தான். ஆனால் தமஸ்கு பாதையிலே இயேசுவானவர் சந்திக்கிறார். ஒரு ஒளியின் வடிவத்திலே அவன் சந்திக்கப்படுகிறான். ஒளி அவனை தாக்கிய மாத்திரத்திலே அவன் இந்த ஒளி ஆண்டவராகத்தான் இருக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறான். ஏனெனில் அவன் எவ்வளவோ திருமறையை கற்றவன், அநேக கல்வியை கற்றவன். ஆகவே அவன் கற்ற அடிப்படையில் இப்படி ஒரு ஒளியை அவன் சந்தித்திருக்கவில்லை. ஆகவே இந்த ஒளி நிச்சயமாக ஆண்டவர் என்பதை அவன் அறிந்தான். இது அவன் பெற்ற பின்னறிவு. உடனே கூப்பிடுகிறார், ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார். நீர் யார் ஆண்டவரே, நீர் யார் என்று.
அறியாத ஒன்றை கேட்கிறான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று பதில் வருகிறது. அவன் உடைந்து போனான். அவன் முன்னால் அறிந்தது, முன்னால் அவன் தீர்மானித்து வைத்தது எல்லாம் தவறு என்ற முடிவுக்கு வருகிறான். பின் எண்ணத்தை சாருகிறான். சார்ந்து அவன் கேட்கிறான், நான் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று. நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஆண்டவர் வழிகாட்டுகிறபடி அவன் யூதாவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறான். கைத்தாங்கலாக கொண்டு செல்லப்பட்ட நிலை, கண்கள் பார்வையற்ற நிலை. அங்கே அவனுக்கு அனனியாவின் மூலமாக திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே அவனுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் ஒரு புதிய மனிதனாக மாறுகிறான். மனம் திரும்புதலின் அனுபவத்தை அங்கே பெற்றுக்கொள்ளுகிறான். தன் முன்னெண்ணம் எல்லாவற்றையும் அவன் உதறி தள்ளுகிறான். பின் எண்ணமே சரியானது என்ற முடிவுக்கு வருகிறான். பின் எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறான். கிறிஸ்துவை குறித்து அறிகிறார். கிறிஸ்துவுக்காக தன்னை அர்ப்பணம் செய்கிறான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சான்று பகருகிறான். இதுதான் மனம் திரும்புதலின் அனுபவம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எந்தெந்த காரியங்களில் நாம் இன்னமும் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏது கடவுளுக்கு முன்பாக பாவமாக இருக்கிறது என்பதை பற்றி சரியான புரிதல் வேண்டும். அந்த புரிதல் இருந்தால்தான் நாம் சரியான மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஒரு மனமாற்றத்திற்கு நம்மை திருமுழுக்கு அழைக்கிறது. நாம் திருமுழுக்கை அந்த பார்வையோடு பார்த்து அதை நமக்கு அனுபவம் ஆக்கி கொள்ள வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் அதை ஆக்கினார். ஆகவே கிறிஸ்துவுக்காக முழுமையாய் சான்று பகர்ந்தார். அநேக கடிதங்களை எழுதி இந்த உலகுக்கு தந்தார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்விலும் திருமுழுக்கை மனம் திரும்புதலின் அனுபவமாக காண்போம். மூன்றாவதாக மகிமையின் அனுபவம். மகிமையின் அனுபவம். திருமுழுக்கை மகிமையின் நிறைந்த அனுபவமாக நாம் பார்க்க வேண்டும். திருமறை நமக்கு சொல்லுகிறது, கடவுளே மகிமையும் மாட்சிமையும் பொருந்தியவர் என்று சொல்லுகிறது. கடவுளின் மகிமையை நமக்கு திருமறை எந்தெந்த விதங்களிலெல்லாம் வெளிப்படுத்துகிறது என்றால், கடவுளுடைய செய்கைகளின் வழியாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று தெளிவாக சொல்லுகிறார். கடவுளுடைய செயல்கள் அவரை மகிமைப்படுத்துவதற்கு காரணமாக அமைகிறது. கிறிஸ்தவர்கள் இந்த மகிமையை அடையாளமாக காண வேண்டும். கடவுளின் மாட்சிமையை நமக்குரிய அடையாளமாக காண வேண்டும். அதன்படி நாம் செயல்படுவதற்கு முன்வர வேண்டும். கிறிஸ்தவர்கள் மீட்கப்பட்டவர்கள் என்ற உணர்வு நம் இரத்தத்தோடு கலந்ததாக இருக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவனுடன் உயிர் பெற்று எழுந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக என்ற சிந்தனை நம்மிலே எப்போதும் இருக்க வேண்டும். உலகில் சுடர் போல நாம் ஒளி வீசுவதற்கு நம்மை கிறிஸ்து வைத்திருக்கிறார். நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். சூரியனை நாம் பார்த்திருக்கிறோம்.
சந்திரனையும் நாம் பார்த்திருக்கிறோம். சூரியன் பகலிலே நமக்கு ஒளி தருகிறது, சந்திரன் இரவிலே நமக்கு ஒளி தருகிறது. இந்த சந்திரன் தானாக ஒளியை தருவதில்லை, சூரியனிடத்திலே பெற்று அந்த சூரியனிடத்திலிருந்து ஒளியை தருகிறது. அதுபோல மகிமை உள்ள கடவுளிடமிருந்து நாம் ஒளியை பெற்று இந்த உலகத்திலே ஒளி வீசுகிறவர்களாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நற்செயல்களை கண்டு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நற்செயல்களை கண்டிருக்கிறோம். அந்த நற்செயல்களை கண்டும் அனுபவித்தும் இருக்கிற நாம் நற்செயல்களை வெளிப்படுத்துவதற்கு முன் வர வேண்டும். அப்பொழுது கடவுள் மகிமை அடைவார், நம் மூலம் மகிமை அடைவார். அதற்கு திருமுழுக்கு நம்மை அழைக்கிறது. கிறிஸ்துவுக்காக பாடுகளை ஏற்பது அது மாட்சிமையையும் மகத்துவத்தையும் கொண்டு வரும். சிலுவையே மாட்சிமைக்கு அடிப்படை. சிலுவை என்றால் பாடுகள், அதுதான் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவினுடைய திருமுழுக்கை நாம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். பேதுருவினுடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், திருமுழுக்கு பெற்றார்கள். அந்த திருமுழுக்கு ஒரு மிகப்பெரிய மகிமையை, மாட்சிமையை அந்த தேசத்திலே கடவுளுக்காக கொண்டு வந்தது என்று பார்க்கிறோம். என்ன மகிமை, என்ன மாட்சிமை! அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 41வது வசனத்திலே பார்க்கும்போது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இதில் விசேஷம் என்ன? அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இங்கே கடவுள் மகிமை அடைகிறார், மாட்சிமைப்படுகிறார். இது மற்ற மக்களுக்கெல்லாம் சாட்சியாகிறது, மற்ற மக்களை எல்லாம் உந்தி தள்ளுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல 45வது வசனத்திலே பார்க்கும்போது, விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஒரு பொது உடைமை, சமநிலை பிரமாணம். என்னை போல அவன், அவை தங்களிடத்திலே அதிகமாக இருக்கிறதை எல்லாவற்றையும் பகிர்ந்து சமநிலைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். திருமுழுக்கு ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருகிறது. திருமுழுக்கு ஒரு பகிர்வு மனப்பான்மையை தருகிறது. இதிலே கடவுள் மாட்சிமை அடைகிறார், கடவுள் மகிமை அடைகிறார். இதுதான் இந்த உலகத்திலே நாம் பகர வேண்டிய சாட்சியாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருமுழுக்கு என்பது ஒரு மகிமையின் அனுபவம், ஒரு பரலோக ராஜ்யத்தின் அனுபவம். அங்கே எல்லாரும் ஒன்று போல் இருப்பார்கள், தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள். அந்த அனுபவம் தான் இந்த பூமியிலே நமக்கு இந்த திருமுழுக்கின் வழியாக தரப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருமுழுக்கை ஒரு சடங்காக பார்க்காதபடிக்கு, ஒரு பாரம்பரியமான ஒன்றாக பார்க்காதபடிக்கு இந்த திருமுழுக்கு மகிழ்ச்சியின் அனுபவமாக பாருங்கள். எத்தியோப்பிய மந்திரி மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றான். எடுபடாத மகிழ்ச்சி, அவனை விட்டு விலகிச் செல்லாத மகிழ்ச்சி. அதை இந்த திருமுழுக்கின் வழியாய் கண்டான். அவன் ஆண்டவருடைய கூட்டுறவிலே இணைந்தான். ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் மனம் திரும்புதலின் அனுபவத்தை திருமுழுக்கிலே கண்டார். மனம் திரும்புதலின் அனுபவம் நாம் இன்றைக்கு எந்தெந்த காரியங்களில் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அதே போல தூய பேதுருவினுடைய பிரசங்கத்திலே 3000 பேர் மகிமையின் அனுபவத்தை அனுபவித்தார்கள், மகிமையை அனுபவித்தார்கள்.
அதுபோல நம்முடைய வாழ்விலும் நாம் மகிமையை அனுபவிக்கவும் ஆண்டவர் கிருபை செய்யட்டும். நாம் இனிமேல் திருமுழுக்கு என்ற நிகழ்வை பார்க்கும் போதெல்லாம் இந்த சிந்தனைகள் நமக்குள்ளாக வரட்டும். நான் எடுத்தது தவறோ என்ற எண்ணம் வேண்டாம். நான் எடுத்த முறை சரியில்லையோ என்ற எண்ணம் வேண்டாம். நான் எடுத்துக்கொண்ட வயது பொருத்தமில்லையோ என்ற எண்ணம் வேண்டாம். இந்த திருமுழுக்கில் உள்ளாக இருக்கும் அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டு வெளி உலகத்திற்கு நம்முடைய வாழ்க்கையின் வழியாக அதை பிரதிபலிப்போம், அடையாளப்படுத்துவோம். கடவுள் அதன் மூலமாக மகிமை அடையட்டும். ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். நாமும் நித்தியமான அவருடைய ஆளுகையில் அவரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவதற்கு அவர் அதற்குரிய எல்லா வழிகளையும் தருவார். இந்த திருமுழுக்கு நம்மை திருவருள் சாதனமாகிய சாக்கிரமந்தாகிய திருவிருந்திற்கு நேராய் வழி நடத்துகிறது. இந்த திருமுழுக்கிலே பெற்றோர் உடன்படிக்கை உறுதிமொழிகளை கொடுத்தார்கள். ஆனால் திடப்படுத்தலாகிய அந்த திருவிருந்திலே நாமே விசுவாசத்தோடு சொந்த வாக்குறுதிகளை கொடுக்க இருக்கிறோம். அதான் முக்கியம். பெற்றோர் திருமுழுக்கில் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள், நம்மை வளர்த்தி ஆளாக்குகிறார்கள். நாம் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திடப்படுத்தல் வரும்போது நாமவே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு உடன்படிக்கை செய்து அவருடைய சரீரத்திற்குள்ளாக இணைகிறோம். இந்த மகிமை பொருந்திய நிலைகளை ஆண்டவர் நமக்கு திருமறையிலே வைத்திருக்கிறார். நாம் இதை உள்ளார்ந்த அனுபவத்தோடு கூட இவைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை இந்த உலகத்திலே மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை வார்த்தைகளை கேட்ட நாம் ஞானப்பாடல்களிலே 367வது பாடல் வழி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, என் பிறப்பினால் உமக்கு தூரமான நான் மீண்டும் விசுவாசத்தால் உமக்கு பிள்ளையான சீரடைதல் மா பாக்கியம். உமக்கென்றும் ஸ்தோத்திரம் பிதா குமாரன் ஆவி. 367வது ஞானப்பாடல். கர்த்தாவே, என் பிறப்பினால் உமக்கு தூரமான நான் மீண்டும் விசுவாசத்தால் உமக்கு பிள்ளையான சீரடைதல் மாபாக்கியம் ஆவோமக்கென்றும் ஸ்தோத்திரம் பிதா குமாரன் ஆவி. திரியேகரான உம்மையே நான் முழு பக்தியாக பணிந்து உமக்கேற்கவே நடப்பேன் என்பதாக நான் பெற்ற ஞான ஸ்நானத்தால் உடன்படிக்கை செய்ததால் இதை நினைப்பேனாக. பாவத்தை தீரப்பாக என்னுள்ளத்தில் பகைப்பேன் என்றே நான் முழு உண்மை
உறுதியினை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் வழியாக உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரத்திலிருந்து உயிரோடு எழுந்தள்ளினார். பரத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் தொழுகைக்கு நிறைவாக ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மாலே இந்த உலகத்திலே பிறந்தோம், உம்மாலே இந்த உலகத்திலே வாழ்கிறோம், உம்மாலே இந்த உலகத்திலே வளருகிறோம். உமது அருளும் உமது ஆசிகளும் எங்களோடு கூட இருக்கிறதை அனுபவ ரீதியாக உணர்கிறோம். ஆண்டவரே, இன்று திருமுழுக்கை மையப்படுத்தி நாங்கள் சிந்தனை செய்வதற்கு எங்களுக்கு துணை புரிந்திருக்கிறீர். திருமுழுக்கு என்பது உமது அன்பு கட்டளையாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை உமது கூட்டுறவிலே சேர்ப்பது உமது சித்தமாக இருந்தது என்பதை நாங்கள் திருமுழுக்கின் அடையாள செயல் வழியாக புரிந்து கொள்வதற்கு துணை செய்திருக்கிறீர். ஆண்டவரே, திருமுழுக்கில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியின் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கண்டு மகிழ்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு துணை புரிவீராக. திருமுழுக்கில் இருக்கக்கூடிய மனம் திரும்புதலின் அனுபவத்தையும் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சிந்தித்து உணர்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். நாங்கள் பாவ சுபாவத்திற்கு மரித்தவர்கள், நீதிக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நல்ல சிந்தைகளை எங்களுக்கு தரும்படியாக வேண்டுகிறோம். திருமுழுக்கை ஒரு மகிமையின் அனுபவமாக நாங்கள் கண்டு உணர அருள் தாரும். ஆண்டவரே, நீர் உமது குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி மகிமை செலுத்துதல் என்றால் என்ன என்பதை எங்களுக்கு கற்பித்தீர். உம்மை உமது குமாரன் மகிமைப்படுத்தினதை நாங்கள் மாதிரிகளாக கண்டோம். இந்த உலகத்திலே வாழுகிற நாங்களும் கூட எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை பண்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, நற்கிரியைகளை செய்து அதன் வழியாக உம்மை மகிமைப்படுத்தவும், உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்து அதன் வழியாக உம்மை மகிமைப்படுத்தவும், நீதியின் கிரியைகளை நடப்பித்து அதன் வழியாக உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மோடு இணைந்து நின்று நீர் என்ன எங்களை கொண்டு நடத்துவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதை நாங்கள் அறிந்து உணர்ந்து புரிந்து நாங்கள் செயல்படும்படியாக எங்கள் மனங்களையெல்லாம் ஆண்டவர் பக்குவப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உமது ஆற்றலினாலும் உமது அருளினாலும் உமது அமைதியினாலும் ஆண்டவர் எங்களை நிரப்பிடுவதற்கு துணை புரிவீராக. கிறிஸ்துவின் திருவுடலாகிய உறுப்புகளாகவே நாங்கள் வாழ்ந்து உம்மோடு ஐக்கியப்பட்டிருப்பதற்கு ஆண்டவர் துணை தாரும். நாங்கள் உமது சாட்சிக்கு புதுமையாய் அழைக்கப்பட்டவர்கள் என்ற எண்ணத்தோடு வாழவும் ஆண்டவர் கிருபை செய்யும். அன்பின் நல்ல கடவுளே, நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது பிறரை விட்டு ஒதுங்கி வாழாமல் நாங்கள் சமூகத்திலே உப்பாக ஒளியாக உம்மை பிரதிபலிப்பதற்கு எங்களுக்கு துணை தாரும் சுவாமி. நாங்கள் வாழுகின்ற இந்த உலகத்தின் தற்போதைய நிலையை உம்மிடத்திலே நினைவுபடுத்துகிறோம். ஆண்டவரே, ஆபத்தான நிலை, நம்பிக்கையற்ற நிலை, உயிரிழப்புகள் பெருகி கொண்டிருக்கக்கூடிய நிலை, நோயின் தாக்கங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற நிலை, ஆண்டவரே உம்மை தரிசிப்பதற்கு இயலாத நிலை, பிள்ளைகளெல்லாம் உம்மை கற்றுக்கொள்வதற்கு இயலாத நிலை,
தொழிலாளர்கள் எல்லாம் தங்கள் தொழிலுக்கு திரும்ப இயலாத நிலை, இவைகள் எல்லாவற்றையும் அறிகிறீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த நிலைகளிலிருந்து மாற்றத்தை தருவதற்கு ஒருவராலேயே முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அன்பு கடவுளே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. உமது தயவு தாட்சண்யங்களை ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தியருளும். இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து எங்களை முற்றிலும் பாதுகாத்தருளும் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆபத்தான காலகட்டங்களிலும் தைரியத்தோடும் நீர் கொடுத்த நம்பிக்கையோடும் இவைகளெல்லாம் அகல்வதற்காக தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணத்தோடு பணியாற்றி கொண்டிருக்கிற அனைத்து பணியாளர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். பணிபுரிகின்ற தலைவர்களை ஆசீர்வதியும், மருத்துவர்களை ஆசீர்வதியும், உதவி செய்கின்ற தாதியர்கள், மருத்துவ உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். எல்லார் மூலமாகவும் நாங்கள் ஒரு முழுமையான விடுதலையை உமது கிருபையினாலே பெற்று மகிழ்வதற்கு ஆண்டவர் துணைதாரும். ஆண்டவரே, தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். அது மக்கள் மத்தியிலே அது செலுத்தப்படும் போது எல்லாருக்கும் பயனுடையதாக இருப்பதற்கு ஆண்டவர் அருள் செய்வீராக சுவாமி. உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபையில் நாங்கள் மறுபடியுமாக உம்மை கூடி புகழ்ந்து உமக்கு மகிமை சேர்ப்பதற்கு ஆண்டவர் உமது அருளையும் ஆசியையும் தாரும். தொடர்ந்து எங்கள் எல்லாரையும் உமது திருப்பணிக்கென்று, உம்முடைய பணிவிடைகளை உமது ஆசியோடு செய்வதற்கென்று உமது கரங்களிலே தருகிறோம். எங்களை உமது பிள்ளைகளாக அங்கீகரித்து ஏற்று ஆசீர்வதியும். கடைசி மட்டும் எங்களோடிரும். இந்த தொழுகையிலே கண்ட தப்பிதங்களை எங்களுக்காக பொறுத்தருளும், மன்னித்தருளும். எல்லாம் வல்ல இயேசுவின் பேரில் இவைகளை வேண்டி மன்றாடுகின்றோம். ஜெபங்கேளும் தூய பிதாவே, ஆமென். ஆவியை வார்த்தெழுப்பையா, ஆதிநாதா ஜோதி நல்ல ஆவியை வார்த்தெழுப்பையா. புறத்தில் சென்று அகத்தை செய்யவே ஆதிநாதா ஜோதி போதியை தானா புதிதாய் உயவே. ஆதிநாதா ஜோதி போதியை தானா புதிதாய் உயவே. நமது ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியரின் திருவுறவு இப்பொழுதும் எப்பொழுதும் இனிவரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.